வந்தே மாதரம். நீதிமன்றத்தை விளையாட்டுப் பொருளாக்காதீர். அஜித்குமார் மரண விவகாரத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்த நாம் தமிழர் கட்சி அனுமதி கோரி வழக்கு. இதெல்லாம் நீங்கள் கேட்காதுங்க. நீ ஏற்கனவே இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்தையும் மறைச்சிருக்கீங்க. நீதிமன்ற நேரத்தை வீணாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி மதுரை அந்த நீதிமன்றம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. அதனால் சீமான் அஜித்குமாரை விட்டுட்டு ராஜீவ்காந்தி வழக்கை கையில் எடுங்க. நீங்கள் அப்போ தான் பிரபலமானீங்க. 2009 அப்புறமா தான் பயங்கரமாக நாம் தமிழர் பிரபலமானீங்க. ஏன்னா நான் தான் பிரபாகர் ராஜீவ்காந்தி கொண்டது நான் தான் அப்படிலாம் வேறு பேசுனீங்க. அதெல்லாம் மறந்துட்டு இப்போ சிபிஐ என்ன பண்ணிடுச்சுன்னா 2020 ராஜீவ்காந்தி கொலைக்காக சிறை தண்டனை அனுபவித்தவர்கள் எல்லாம் அம்புகள் தான். நாங்கள் விற்களை தேடிக்கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி 1999 8லேருந்து 1998 2022 வரைக்கும் வில்லு தேடிட்டு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க. அது எப்படிங்க? அது 1998லேருந்து 2022 வரைக்கும் விசாரிச்சுட்டு இது கடையில் சுப்ரீம் கோர்ட்டில் சந்திராசாமி தான் நிதி உதவி பண்ணார் சொல்லியிருக்காங்க, தலா கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, ஃபெரா கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க சந்திராசாமின்னு. ஆனால் பிஜேபியும் கண்டுக்கல, காங்கிரஸும் கண்டுக்கல, சோனியாவும் கண்டுக்கல, ஒரு பயிலும் கண்டுக்கல. ஆனால் நான் தமிழர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. சுப்ரீம் கோர்ட் டான்ஸ் ஆடும் பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டு டான்ஸ் ஆடும். உடனடியாக ஐயா அதை செய்யுங்க. அஜித்குமாரோட ஆவி உங்களுக்கு உதவி பண்ணோம். அதே மாதிரி ராஜீவ்காந்தி ஆவி இலங்கையில் அநியாயமாக அழிக்கப்பட்டதில் தமிழினர்கள் அந்த ஆவிகள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஒருவேளை அடுத்த சிஎம் நீங்களே ஆகிடலாம். நான் கூட உங்களை ஆதரிக்க வந்துடுறேன், கவலைப்படாதுங்க. அதனால் தயவுசெய்து உடனடியாக அந்த அம்புகள் தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சிபிஐ சொல்லியிருக்கு. வில்களை ஏன் பிடிக்கவில்லை, ஏன் இவரையெல்லாம் பிடிக்கவில்லை, அது கருணாநிதி விசாரிக்க சொல்லியிருக்கு. எம்டிஎம்ஏ சுப்புலட்சுமி ஜெகதீசன் விசாரிக்க சொல்லியிருக்கு. குமரன் பத்மநாபனை விசாரிக்க சொல்லியிருக்கு. அவங்களெல்லாம் இப்போ இந்த வருஷத்தில் ஒன்றும் விசாரிக்கவே இல்லை யாரும். அதெல்லாம் ஏன் ஜமான் அப்படின்னு கேட்டு ஒரு கேஸை போடுங்க. அப்புறம் பாருங்கள் சதானா உடனே நாம் தமிழர் சீமான் வீரமாக கிளம்புங்க. ஜெய்ஹிந்த்.